வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். அழக்கூடாது. உனக்கு என்ன பிடிக்கும்? கோன் ஐஸ் பிடிக்குமா, குச் ஐஸ் பிடிக்குமா? சரி. ஷோ இந்த வீடியோ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அடுத்த ரீல்ஸ் வீடியோல ட்ரோல் பண்ணலாம்னு எடுத்து வச்சிருந்தேன்டா. எவ்வளி கூட அடிக்குது. மூட நம்பிக்கை. இது மூட நம்பிக்கை. ஆனால் அந்த டான்ஸ் வீடியோக்கு அப்புறம் இதை ட்ரோல் பண்ணுறதுக்கு எனக்கு அருகதையே இல்லை. தகுதி இறந்துட்டேன். என்னை விட நல்லா ஆடுறான்டா. தம்பி அழுவாதடா. நீ அழுதா யாரும் நம்ப மாட்டாங்கடா, சிரிச்சிடுவாங்கடா. பாலையா புதுசா ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காரு. கேங்ஸ் ஆஃப் கோதாவரி படத்தோட ப்ரீ ரிலீஸ் ஈவென்ட்ல வந்துட்டு பாலையா இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. இவர்தான், இவருக்கு இதான் வேலை. இதை வந்துட்டு இவர் வந்து ஃபன்னுக்கு பண்றாராம். இதுக்கு பேர் ஜோக்கா? ஏண்டா ஃபன்னா இருந்தாலும் இப்படியாடா தள்ளி விடுவாரு? உன்னை ஒரு பெரிய மனுஷன் நினைச்சுதான் உங்ககிட்ட நேரத்தை பேசினேன். இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற. அஞ்சலியும் அதை வந்து கேஷுவலா எடுத்துட்டு சிரிச்சிட்டாங்க. சரி என்னடா பண்றது, இவர் பெரிய ஆக்டரா இருக்கனால அஞ்சலியும் சிரிச்சு சமாளிச்சு அப்படியே கேஷுவலா எடுத்துக்கிட்டாங்க. சிரிச்சா மாதிரியே இருக்கணும். ஸ்மைல் தெரபி. என்னதான் இது ஃபன்னா இருந்தாலும் பாலையா இப்படி செஞ்சிருக்க கூடாதுதான். அது தப்பு தான். மென்டல் ஹாஸ்பிடலுக்கு ஃபோன் பண்றான். இது கூட இன்னொரு வீடியோ ஒன்று வந்துச்சு. இது வந்துட்டு பெட்ரோல் தானே? எங்க போனாலும் இந்த பெட்ரோலை தூக்கிட்டு போறது. அவன் இன்னும் திருந்தலமாமா. ஒரு ஈவெண்ட்ல போயிட்டு அங்கேயுமா இதை தூக்கிட்டு போவாங்க. அது தெரியுது வேற நல்லாவே. என்னடா இது? அந்த பெட்ரோல் தான் இந்த அஞ்சலி சம்பவத்துக்கு காரணம் போல. குடிகார பைய இன்னைக்கு குடிச்சிருக்காரு. என்ன என்னென்ன பண்ண போறானோ தெரியலையே. அதாவது பிராங்க் ஏதாவது பண்றாங்களா? அட்வர்டைஸ்மெண்டா? என்ன பண்றாங்க? ഞങ്ങളുടെ വിദ്യാലയം ഞങ്ങൾക്ക് വിദ്യയും സുരക്ഷിതത്വവും നൽകുന്നു. നിങ്ങളുടേതോ ഉടൻ തന്നെ അഡ്മിഷൻ എടുക്കൂ. இது வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்டிங்ல கெஸ் பண்ணேன். ஆனா இது ஒரு ஸ்கூலுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலடா. பெரிய விஷயம். இது மூலமா இவங்க என்ன சொல்ல வராங்க? நாங்க ஸ்கூல்ல வந்துட்டு கடத்துறது எப்படின்னு சொல்லி தர போறோம் அப்படின்னு சொல்ல வராங்களா? இல்லைங்க. அப்புறம் இல்ல வந்துட்டு நாங்க கடத்திட்டு போயிட்டு அட்மிஷன் போடுவோம் அப்படின்னு சொல்ல வராங்களா? இல்ல இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு எப்படி அந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு தோணும். சார் மேல் சைல்ட் உடனே அவனுக்கு அட்மிஷன் போட்டுருங்க. 1.5 வயசுல தூக்கிட்டு வந்து உங்க காம்பவுண்ட்ல போட்டுறேன். இதே போல சிசிடிவி கான்செப்ட் வந்துட்டு நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு பார்த்துருக்கேன், அப்புறம் ஒரு சில ஷாப்ஸ்க்கு நான் பார்த்துருக்கேன். ஆனா அதை ஸ்கூலுக்காடா பண்ணுவீங்க? எப்படி? நல்லா இல்ல சார். அது கடத்துற மாதிரி. இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். ये कितना मस्त लग रहा है. शॉट ले लेते हैं. ये मजा आएगा ना भिड़ो. क्या कर रहे थे? ये ना यहाँ पे देखो, ये यहाँ पे बैठ रही है. देखो जस्ट जहाँ बैठी और थोड़ा सा हाथ भी रख दिया. और मैंने टट्टी என்னடா இது? कूड़ा मत फैलाया यार पार्क. कितनी बदबू आ रही है यार इसमें से.
हंसदे चेहरे का मतलब ये नहीं होता कि उन्होंने कोई तकलीफ नहीं होती யாரும் மோந்து பாக்குறாங்க. அதெல்லாம் சோப்பு போட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் கூட மோந்து பார்க்கலாம். ஏதாவது ஒரு ஸ்மெல் வருதானே. என்ன நக்குறேன்? சும்மா தண்ணி வச்சு கழுவிட்டு உடனே மோந்து பாக்குறாங்க. ஆய் மாதிரி இருக்கு. என்ன ஆயின்னு பாரு. சீ சை. டேய் என்னடா பண்ற? ஏண்டா சேர் எங்க இருக்கு? அவங்க மூஞ்சி எங்கடா இருக்கு? அதென்ன உள்ள வந்து ஆத்ர பயிர மாதிரி பயிரமல போட்டனா பொளந்துரும் டேய். இல்லங்க அவன் வேணுனே தான் பண்ணிருக்கான். வேணுனே பிளான் பண்ணி மூஞ்சில ஏறி இருக்கான். மாஸ்டர் பிளான். டேய் பாவண்டா அவங்க. No words. Crying is only coming. மெய்யெழுத்துக்களை இப்படி சொன்னா தொப்பை வராதா? மெய்யெழுத்துக்களை சரியாக சொல்லும்போது யாருக்குமே தொப்பை வராது. அப்படியா? புதிய செய்தியா இருக்கு. ஆமா. இப்போ நீங்க மருத்துவர்கிட்ட போறீங்க. மருத்துவர்கிட்ட போய் நீங்க மருத்துவர் எனக்கு தொப்பை குறையணும் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவர் என்ன சொல்வார்? நீங்க வயிறை எக்கிக்கிட்டேவும் நடந்து போங்க. நடைப்பயிற்சி செய்யும் பொழுது வயிறை எக்கிக்கிட்டே நடங்கன்ற. அப்படின்னா சொல்ல மாட்டாங்களே. வயிறை எக்கிக்கிட்டேனா நடக்க சொல்ல மாட்டாங்களே. இது என்ன புதிய உருட்டா இருக்கு? நம்ம வயிறை எக்கிட்டு நடக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம இக் அப்படின்னு சொல்லி பாருங்க, வயிறு உள்ள போயிடும். பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம். இக், இங், இச், இஞ்ச், இப், இம் இருக்கு இருக்கு. இக்கு இங்கே தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்கு. மெய்யெழுத்துக்கள் சொன்னா லைட்டா தொப்பை உள்ள போகுதுதான், உள்ள போயிட்டு தான் வருது வயிறு. முள்ளண்டா. ஒவ்வொரு இடத்தையும் சொல்லி பாருங்க, வயிறு உள்ள போயிட்டு போயிட்டு வரும். அப்போ நமக்கு அந்த மாதிரியா நம்ம எழுத்துக்களே இருக்கும்போது நம்ம ஏன் வயிறு எக்கிக்கிட்டே நடக்கணும்? இம், இப், இ. அப்போ வந்துட்டு நம்ம மெய்யெழுத்துக்களை டெய்லி சொல்லிக்கிட்டு இருந்தா நமக்கு தொப்பையே வராதான். இக், இங், இச், இஞ்ச், இப். நம்ம வந்துட்டு இவங்களை வந்து தவறாக நம்ம சொல்ல வேணாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட் வருதான்னு சொல்லிக்கலாம். உடம்ப குறைக்கிறேன். என்னடா ஒரே நாள்ல அழைச்சிட்ட? ஜிம்முக்கு போறமா? உங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸ் நான் பார்த்தேன். தொப்பி அம்மாள் சொல்லிட்டு நிறைய பேர் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாவே சிரிப்பு தானே வருது. எப்படி இதெல்லாம் கிளப்பி விடுறாங்கன்னே தெரியல. இவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் வேற இருக்காங்க. அவங்கள ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுங்கடா. சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் அப்படியே வழிஞ்சு அப்படியே கிடக்கு. அதை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதுல இன்னும் மோசமா போயிட்டு அவன் குடிச்சிட்டு தூக்கி போடுவாங்கல்ல அந்த கப்பு, அதுல இருக்க டீ எடுத்து குடிக்கிறானுங்க. அவங்க ஏதோ வெயிலுக்கு ஏதோ தொப்பி போட்டுருக்காங்க போல, தொப்பி அம்மாலும் மாத்திட்டாங்கடா. அதை இன்னும் கொஞ்ச நாள்ல தொப்பி அம்மாள் ஆலயன்னு ஆரம்பிச்சு தொப்பி கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. சாமி எங்க இருந்து வந்திருக்காரு? இமயமலையில இருந்து வந்திருக்கதா பேசிக்கிறாங்க. எத்தனை வருஷமா இங்க இருக்காரு? 300 வருஷமா இங்கதான் இருக்காரா? அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அப்புறம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றது வந்து நல்ல விஷயம் தான். ஆனா அவங்கள வந்து சாமியா நினைச்சுக்கிட்டு ஒரு கும்பல் வந்துட்டு சுத்திட்டு இருக்குல்ல, அதுதான் ரொம்ப மூட நம்பிக்கையா இருக்கு. ஒருவேளை நான் தெரியாமல் ஏதாவது பேசியிருந்தால் நான் மன்னிப்பு கோருகிறேன். அப்படி பேசியிருக்க மாட்டேன். ஒருவேளை நான் அப்படி பேசியிருக்கலாம் ஐயா. நான் என்ன பேசினேன்னு தெரியல. நீங்கள் ஒரு மகா சிருஷ்டிகர்த்தா. நீங்களும் ஒரு கடவுள் தான். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது இந்த மனுஷனை கண்டிப்பா பாராட்டாம இருக்க மாட்டீங்க. இவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரு 100 லிட்டர் ஸ்ட்ராபெரியை முழுசா கேப்பே விடாம சாப்பிட்டு முடிக்க சொல்றாங்க. இவருமே இந்த டாஸ்க்குக்காக அவரோட சொந்த காசை போட்டு நிறைய ஸ்ட்ராபெரியை வாங்கிட்டு வந்து அவரோட வீட்டு கிச்சன்ல நைட்டு உட்காந்து சாப்பிடாரு. மணிக்கணக்கில் ஆகுதுங்க, அவரால் சாப்பிடவே முடியல. வாய் வேற பயங்கரமா வலிக்குது. இருந்தாலும் இந்த டாஸ்க்கை முடிச்சே ஆகணும்னு சாப்பிட கடைசியா 12 மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்சிடறாரு. அவருக்கு வாயில புண்ணே வந்து தூங்காம கஷ்டப்பட்டு இந்த டாஸ்க்கை செஞ்சு வீடியோவை போடுறாரு. யாருமே லைக் பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே
மனசு உடச்சிடுறாரு. இந்த ஒரிஜினல் வீடியோவை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன்டா. இவன் சொல்றது எல்லாமே பொய்ங்க. அவர் வந்து உங்ககிட்ட சொன்னாரு, எனக்கு வந்து லைக் வரல, வியூஸ் வரல, நான் சோகமா இருக்கேன். நீ அந்த ஆள் இங்கிலீஷ்ல பேசினாக்க அவர் என்கிட்ட இங்கிலீஷ்ல பேசினாரு, நான் அவர்கிட்ட தமிழ்ல பேசினேன். அந்த ஒரிஜினல் வீடியோ வந்து இன்ஸ்டால போட்டிருக்காரு. 1.7 மில்லியன் லைக்ஸ் வந்திருக்கு. வியூஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 42 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. இவன் என்னன்னா கதை விட்டுட்டு கிடக்கான். இந்த வீடியோவை பார்த்து முடிக்கும் போது இந்த இப்படிலாம் சொன்னாதான் இவனுக்கு லைக்ஸ் வருமா? ஏடா சொல்றீங்க, அட்லீஸ்ட் உண்மையாக சொல்லாமடா. என்ன யோசிக்கிற? இல்ல உண்மை அப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். நான் ஏதோ இந்த வீடியோ பார்த்ததுனால இது சொல்றேன். இது ஒரு சாம்பிள் தான். இவன் இது மாதிரி எத்தனை வீடியோ பண்ணிட்டு இருப்பான், இது போல எத்தனை பேர் பண்ணிட்டு இருப்பானுங்க. ஷார்ட்ஸ் பக்கம் போனாலே இது மாதிரி வீடியோ தான் வருது. இத முளையிலேயே கிள்ளி எரியணும். நார்மலா மனுஷனுக்கு அரிப்புகள்ங்கிறது வரது ஒரு சாதாரணமான விஷயம் தான். அரிப்பு இல்லடா, அது வேலையை காமிச்சிருச்சு. புரிஞ்சுக்க வேண்டியதானே. அதை வந்துட்டு அவன் மேலாப்புல சொன்னா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லையா, சரி உள்ள விட்டு சொரிஞ்சிட்டேன், அதை வந்து வாஷ் பண்ணா கூட பரவாயில்ல, சோப்பு போட்டு நல்லா கிளீன் பண்ணா கூட பரவாயில்ல. அப்புறம் இதுக்குள்ள விட்டு சொரியிறது, இதுல விட்டு சொரியிறது. நமக்குன்னா இந்த விஷயம் தெரியாம சாப்பிட்டுனா கூட ஜாலியா நிம்மதியா இருந்துடலாம். ஆனா தெரிஞ்சிட்டுனா வச்சுக்கோங்க. இல்ல இல்ல வேணாம், இதுவே போதும். அதுவும் இப்படி ஓப்பன் பிளேஸ்ல இப்படி பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கஷ்டமோ. அங்க மாப்பிளை பாரு, பண்ணிட்டு இருக்காரு. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டுறேன்டா. வாத்தா இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. அந்த டயலாக் வரைக்கும் நல்லா இருந்துச்சு, நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மனுஷன்னா இவன் தான் மனுஷன். சரி சூப்பரா ஏதோ நடிக்க போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன். ஆனா அந்த ஸ்லோ மோஷனை போட்டு வந்தாரு பாரு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வேணாண்டா, நாளைக்கே ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆகி காலேஜ் சீஃப் கெஸ்டா கூட வருவாரு. எதுவும் நம்மளால சொல்ல முடியல. பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்க. satisfied. அப்பாடா. நம்ம ரோட்ல இது மாதிரி ஏதாவது ரூசு பாப்போம். இதெல்லாம் அடிச்சு வெளுக்குண்டா அப்படின்னு தோணும். ஆனா நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இந்த நேக்காலம் சண்டை போட தெரியாது. கொஞ்சம் முரட்டுத்தனமா அடிப்பேன். எப்படி 2-3 டெத் கன்ஃபார்ம் ஆயிடும். ஆனா இந்த இடத்துல போலீஸ் வரும்போது அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குடா. அத கண் கூட பார்த்தனா சந்தோஷம் தாங்க முடியலனே. ஏய் இந்த வீடியோவாடா நான் பார்த்துட்டேன். ஐயோ பார்த்துட்டேன் எங்க அண்ணனை பார்த்துட்டேன், பேசிட்டேன், தொட்டுட்டேன். ஐயோ இப்போ நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பேக்ரவுண்டை வச்சு நிறைய வீடியோ வந்துட்டு இருக்கு. இப்போதானே உண்மையான பேக்ரவுண்ட் வீடியோ பார்க்குறேன். நல்லா இருக்குடாண்ணா, நல்லா இருக்குடா.